ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அதே சமயம் ரொம்ப பழமையான ஒரு குழம்பு ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம பாட்டிங்கன்னா அது நமக்கு வச்சு கொடுத்துருப்பாங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். செய்கிறது பார்த்திங்கன்னா கூட ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருவாங்க. இது வந்து பொரி குழம்புன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. தெரியாதவங்களுக்காக நான் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகமும் நல்லா பொரியட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு வெங்காயம் 2 தக்காளி வந்து நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். முதல்ல வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த காலத்தில் பண்ண நிறைய ரெசிபீஸ் வந்து நம்ம மறந்துட்டோம் செய்யறதுக்கு. இது மாதிரி சில ரெசிபி தான் இன்னும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது. இன்னும் வந்து நிறைய பேருக்கு இது தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு 5-6 பல் பூண்டை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டு தட்டி சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த குழம்புக்கு ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு ஸ்டெப்னால் இந்த பூண்டு சேர்க்கறது. அதாவது பூண்டை வந்து முழுசாக சேர்க்காமல் இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி அதில் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ எண்ணெயில் போட்டு வதக்கும் போது அதோடய ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பூண்டு போட்டு வதக்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளியை போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது வந்து நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இது செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக செஞ்சுருவாங்க. பார்க்கவே வந்து சிம்பிளாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் சாதத்து கூட சாப்பிடும்போது. இப்போ தக்காளி போட்டாச்சு. போட்டு நல்லா வந்து மேஷ் பண்ணி விட்டுடலாம். இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன காய்கறி வேணும்னாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் மெயினாக வந்து இந்த நாட்டு காய்கறிகள் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த குழம்புல இந்த காய்கறிலாம் சேர்த்து நம்ம செய்யும் போது அது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். காய்கறிகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கலாம். இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் அந்த மாதிரி வந்து நாட்டு காய்கறிகளாக சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய் அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு சேர்த்து தான் பண்ணியிருக்கோம். எப்போவுமே இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி குழம்புக்கு, சாம்பாருக்கெலாம் சேர்க்கும் போது, அதுவும் இந்த பொரி குழம்புக்கு இந்த முருங்கைக்காய், கத்திரிக்காய் அதுக்கப்புறமா வந்து உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஏன்னா இந்த காய்கறிகளோட இந்த ஃப்ளேவர்ஸ் இறங்கி குழம்பே வந்து தனியாக வாசனையாக உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் ஒரு முருங்கைக்காய், ஒரு 2 உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா காய்கறி உங்கள் விருப்பம் தான், எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். நிறைய போட்டு இந்த குழம்பு வச்சா கூட சூப்பராக இருக்கும். நம்ம சாம்பார், காரக்குழம்பு எதனா வச்சா கூட நம்ம காய்கறி ரொம்ப சேர்க்க மாட்டோம் இல்லையா? பட் ஆனால் இந்த குழம்புக்கு இந்த மாதிரி நிறைய காய்கறி சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த காய்கறியும் சாப்பிடும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஏன்னா குழம்புல ஊறி உங்களுக்கு வந்து சாதத்தோடு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். அதனால் வந்து நீங்கள் காய்கறியை நிறைய சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது 3மே வந்து நாட்டு காய்கறி தான் நான் சேர்த்துருக்கிறது. இப்போ இது நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மாதிரி தக்காளி வெங்காயத்து கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப கொஞ்சம் குறைச்சிக்கலாம், இல்லை கூட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ மிளகாய் தூள் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸி. அதே சமயத்தில் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மிளகாத்தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி வதக்கிக்க போகிறோம். மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வதக்கிக்கோங்க.
அந்த எண்ணெயிலே இந்த மாதிரி நம்ம வதக்கிக்கணும். இப்போது காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த குழம்புக்கு இந்த பூண்டு பெருங்காயம்லாம் சேர்க்கும் போது நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த காயெல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. காயெல்லாம் நல்லா வேகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ இந்த காய் வேகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான புளியை ஊற வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுக்க போகிறோம். இந்த குழம்புல லைட்டாக வந்து இந்த மாதிரி புளி சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக தான் வந்து சேர்க்கணும், ரொம்ப சேர்த்துடக்கூடாது. அதனால் இந்தளவுக்கு ஊற வச்சா போதும். இந்த சைடு இப்போது புளி ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான தேங்காய் எடுத்துக்கலாம். 1லேருந்து 2 பத்த தேங்காய் வந்து இதுக்கு தேவைப்படும். இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த தேங்காய் சீரகம் இதெல்லாம் சேர்ந்து அரைச்சி நம்ம அதில் சேர்க்கும் போது அதோட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா அரைச்சாச்சு இந்த மாதிரி. இப்போ நம்ம கொதிச்சிட்ருக்கு இல்லையா, அந்த குழம்புல நம்ம சேர்த்துக்க போகிறோம். தேங்காயும் சேர்த்து நல்லா கொதிக்கிட்டோம். இது மாதிரி கொஞ்சமாக தேங்காய் சேர்க்கும் போது குழம்பு பார்த்திங்கன்னா பார்க்கவும் அதோடய டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கூடவே நம்ம தேங்காய் அரைச்சோம் இல்லையா, அந்த மிக்ஸி ஜாரில் கழுவி தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த குழம்பு கூட இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காய் நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் காயெல்லாம் வெந்துருச்சான்னு சொல்லிவிட்டு. ஆல்மோஸ்ட் எல்லாமே வெந்துருச்சு. பாருங்கள், கத்திரிக்காயும் நல்லா வெந்திருக்கு. இப்போ கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம குழம்ப வந்து மூடி போட்டு வச்சிட போகிறோம். மிச்சம் இருக்க காயும் வேகட்டும். ஏன்னா கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். உருளைக்கிழங்கும் முருங்கைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா, ஸோ அதனால் வெயிட் பண்ணலாம். இப்போது காயெல்லாம் நல்லா வெந்துருச்சான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம போட்ட காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச புளியை வந்து நல்லா கரைச்சி இந்த மாதிரி திக்காக சேர்த்துக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கணும். அந்தளவுக்கு சேர்த்தா போதும், ரொம்ப சேர்த்துடக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா புளி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு ஒரு கொதி விட்டுட்டு இறக்கிடலாம். ஏன்னா காயெல்லாம் ஆல்ரெடி வெந்துருச்சு இல்லையா, ஸோ அந்த புளி சேர்த்ததுக்காக கொஞ்சமாக வந்து நம்ம கொதிக்க விட்டு இறக்க போகிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் ஸ்டேஜில் இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காகிடுச்சுனாலும் உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு கொதி விட்டுட்டு ஓரளவுக்கு திக்கானதும் லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக ஆகிடும். அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போது சாப்பாடு கூட சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இட்லி தோசைக்கு கூட சாப்பிட்லாம். பட் ஆனால் அதை விட நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இதை நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஈஸியாக செஞ்சிட்டோம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக சாம்பார் காரக்குழம்புன்னு சாப்பிட்றத விட இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நல்ல கொதி வந்த பிறகு ஆஃப் பண்ணுங்கள்.
இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணலாம். இதில் இந்த மாதிரி நாட்டு காய்கறிகள் சேர்க்கறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாக உடம்புக்கும், அதே சமயத்தில் எல்லாருமே விரும்பியும் சாப்பிடுவாங்க. 2-3 வெஜிடபிள்ஸ் சேர்க்கறதுனால நமக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக, அதோட டெக்ஸ்சர் எவ்வளோ சூப்பராக. அதனால் நீங்கள் இது கூட என்ன காய் வேணாலும் சேர்த்து பண்ணலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நீங்கள் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். இந்த மாதிரி நல்லா சுட சுட சாப்பிடும் போது உங்களுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிறதுக்கு கூட எதுவுமே தேவைப்படாது. ஒரு அப்பளம் இருந்தாலே போதும், இதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.